வெல்கம் டு தமிழ் குக்ஸ் அண்ட் டிப்ஸ். இன்றைக்கி காய்கறி நிறைய போட்ட அவல் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இதுக்கு தேவையான பொருட்கள்: வேக வைத்த பட்டாணி அரை கப், ஃப்ரெஷ் பீஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ கிடைக்கல, அதனால் நான் வேக வச்சு வச்சுருக்கேன் ட்ரை பீஸை. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும். அரை கப் கோஸ் கட் பண்ணது, பீன்ஸ் 1/4 கப், அரை கப் கேரட். இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்: ஸ்டார்பூ 1, 2 பட்டை, 2 cloves, கல்பாசி 2, கொத்தமல்லி தழை, புதினா 1 கைப்பிடி, 2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு நசுக்கியது, 1 டேபிள் ஸ்பூன் நெய். இப்போ ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு 1 ஸ்பூன் உப்பு அந்த தண்ணியில் போட்டு அதில் அவலை 1 நிமிஷம் ஊற வைக்கணும். உப்பு சேர்க்குற இவ்வளோ உப்பு போடணும், அதை காமிக்கிறேன். இப்போ அவலை சேர்த்துட்டு அதை 1 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்படி எடுத்து பார்த்தோம்னா கிள்ளுற பதத்தில் இருக்கணும். ரொம்ப நேரம் ஊறினா பேஸ்ட்டாக மாறிடும், அதனால் கிள்ளுற பதத்தில் இருக்கணும். எடுத்து பார்த்தா இப்போ சாஃப்டாக மாறிடுச்சு. இப்போ தண்ணியை புழிஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்படி இருக்க ஸ்டேஜில் நம்ம ஊற்று விட்டால் பொல பொலன்னு வரும். இந்த பொல பொலன்னு வருது, ஊறியும் இருக்குது. இப்போ அடுப்பில் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச நெய்யையும் அதோட சேர்த்துக்கலாம். நெய் சேர்ந்து உருகி வருது. அதில் வாசனை பொருட்கள் ஒன்று ஒன்றா சேர்க்கலாம். ஸ்டார்பூ 2 பட்டை, 2 கல்பாசி, 2 கிராம்பு சேர்த்து வதக்கிட்டு இப்போ அரிஞ்ச வெங்காயம் சேர்த்து வதக்கணும். அது நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்க்குறேன். அதோட கோஸும் சேர்க்குறேன். இது ரெண்டும் இந்த நேரத்தில் சேர்த்தோம்னா சேர்ந்து வேகும். அடுத்தது பீன்ஸு, இதெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால் இதை நல்லா வதக்கிக்கலாம். வேக பச்சை பட்டாணிங்கிறதுக்காக அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன். இது மட்டும்தான் இதுக்கு காரம். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா லேசாக சுருண்டு வரும். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு திருப்பி ஒரு வதக்கிக்கலாம். கலர் லைட்டாக மாறி வருது. இப்போ கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். இப்போ எல்லாம் ஒரு வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம் மூடி வைக்குவோம். இப்போ நல்லா சுருண்டு வந்திருக்கும். நம்ம எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் சுருங்கி வந்திருக்கும். இப்படியே இருந்தோம்னா அது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும், ஆஃப் தான் இருக்கும். அதுக்காக மஞ்சத்தூள் அதோடு சேர்த்துட்டு ஒரு பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அவலுக்கு போட்டிருக்கோம். இப்போ காய்கறிக்கு மட்டும் தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு, காய்கறி லேசாக வேகிறதுக்கு மட்டும், ரொம்ப ஊற்ற வேணாம். அது வேகிறதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். எடுத்து பார்த்தா காய்கறி வெந்திருக்கும். வெந்துருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச அவலை கொஞ்சமாக சேர்த்து பரட்டி விடலாம்.
எல்லா அவலையும் சேர்த்தாச்சு. சேர்த்து பரட்டி விடலாம் நல்லா. இப்போ காய்கறியும் அதுவும் எல்லாம் ஒன்றா கலந்து வரும். கலந்து இப்போ வெள்ளையான அவல் இப்போ மஞ்சள் கலரில் எல்லாம் சேர்ந்து கலரும் மாறிடுச்சு, எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. இது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம என்ன செய்வோம், மூடி போட்டு மூடி வைக்கலாம். ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சா கரெக்டாக இருக்கும். ஒரு தடவை மூடி வச்சுட்டு திருப்பி விட்டுட்டு திருப்பி இன்னொரு தடவை மூடி வச்சு நம்ம வேக விடணும். இப்போ வெந்து வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்ச புதினா மல்லியை மேலாப்பில் தூவிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நெய் இன்னும் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். எனக்கு போதுமான அளவுக்கு இருந்த மாதிரி தெரிஞ்சது, அதனால நான் சேர்க்கலை. இப்போ டேஸ்டியான அவல் உப்புமா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.